ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம வெளியே போயிட்டு வந்தோம். எங்கன்னா மார்க்கெட்டு முடிய போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எதுவும் அனாவசியமான பொருட்கள் வாங்கலை. பாப்பாவுக்கு மட்டும் விளையாடு தான் வாங்கினேன். அது என்னன்னு தானே பார்க்குறீங்க. பாருங்கள், பாப்பா எங்கே உட்காந்துட்ருக்கான்னு பார்க்கலாமா? யானை மேலே நீங்கள்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப்பா எங்கே இருக்கான்னு அவங்களுக்கு இன்னும் வாங்கி கொடுத்தேன். முத நல்லா இருக்குல்ல? வருஷா பாப்பா எங்கே இருக்காங்க? கிட்டி யானை மேலே அச்சோ. இந்த இது 2 டைப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்னாலும் ஓட்டிக்கலாம். இந்த இது சாய்வாங்க தெரியுமா? இந்த இப்படி சாஞ்சு ஆடுவாங்களே குதிரை மாதிரி, அந்த மாதிரி டைப்பு வாங்கி கொடுத்தேன். ஏன்னா நல்லா இருக்கும், பாப்பாவுக்கு பாப்பா நல்லா விளையாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் சரின்னு வாங்கி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் போக போக. ஃபஸ்ட்டு தான் இப்போ தள்ளுறா பாருங்க. இப்போ தான் தள்ளி பாருங்க. இந்த தள்ளுறா பாருங்க, அதே தள்ளுறேன். வா 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 உன்னால் முடியும். ஃபஸ்ட்டு உட்கார வைக்கும்போது ஒரே அழுக இல்லை. இப்போ தான் தள்ளி பழகுறா. தள்ளு தள்ளு தள்ளு, உன்னால் முடியும். கையால் இல்லை, காலால் தள்ளு. இப்போ தான் ஓடும். நல்லா விளையாடுவா, நல்லா சூட்டிப்பாக இருப்பா தெரியுமா பிள்ளை. அதனால் சரி இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பால்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கணும். அதுக்கப்புறம் இது மட்டும்தான் போய் வாங்கினீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இன்னும் நிறைய வாங்கியிருக்கேன். அது அவளுக்கு இல்லை, பாப்பாவுக்கு இதுவும் அப்புறம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த இது பொருள்லாம் போட்டு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பாப்பா விளையாடிட்டுருக்கா. சரி, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல்லைக்கான அமுக்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.